வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி வித்தியாசமான ஒரு மசால் தோசை தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி துருவியில் துருவிக்கலாம், அல்லது மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். மசாலாவில் தண்ணி கம்மியாகிடுச்சு. இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் கொதிக்கட்டும். மூணு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நம்ம பேனில் துருவி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி மாவை விட்டு லேசாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மிதமான அளவில் தேய்ச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மசாலாவை தோசையோட நடுவில் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், இது ஆப்ஷனல் தான். மசாலாவை வச்ச பிறகு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டை மசாலா 4 தோசைக்கு வரும். மடித்து விட்ட பிறகு திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வேக விட்டு எடுத்துடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை மசால் தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.